Hello friends, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ நம்ம வந்து என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு இருக்கிற நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நம்ம இது ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் என்எஃப்சி நியூஸ் பிஃபோர் டைமில் நான் வந்து ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து ஏ ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருந்தா கட்டாயம் பி ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த 1700 மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அதிலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து பி ஆப்ஷனும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு சைடும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போத் சைட் வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். நம்ம சி ஆப்ஷன் நேற்று ஒர்க் ஆகலை. ரீசன் என்னென்னா மார்க்கெட் நேற்று நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ இனி நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் என்ன நடக்கும், மார்க்கெட் திரும்பவும் பை சைட் போகுமா இல்லாட்டி மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் போகுமான்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு டோட்டலாக ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மந்த் வைஸ்லேருந்து பார்க்கக்குள்ள மெயினாக பார்க்குற விஷயம் இந்த 1660. ஸோ இந்த மெயின் ஜோன் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த 1660 கீழே தான் உங்களுக்கு சேல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகும் திரும்பவும். ஸோ அது மட்டும் பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டவுன் ஆப்ஷனில் இருக்கிறனால நம்ம கட்டாயம் வந்து டவுன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி 1712 வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோன் வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான இந்த மெயின் ஜோன் இது தான் நமக்கு இந்த 1712 அதே மாதிரி இந்த 1660. ஸோ இந்த 1660 கீழே தான் நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க, லாங் செல். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு 50% பார்த்துக்கலாம். 50% பார்த்தோம்னா இது தான் 50% வந்து நம்ம கட்டாயம் 1686 இல்லாட்டி 1680 வரும். ஸோ அதை நம்ம அப்ராக்ஸாக நம்ம எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜூனோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ஜூன் அதாவது 1680. ஸோ இது வளமையாக நம்ம பார்க்குற விஷயந்தான். ஸோ சேஞ்சஸ் இல்லை. இந்த பிரேக் அவுட் கிடைக்கிற மட்டும் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு டாட் லைன் ஆட் பண்ணுறேன். அதை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு கீழே கண்டினியூ ஆகக்குள்ள திரும்பவும் செல் ஆப்ஷன். ஸோ வீக்லி அப்டேட் போய்க்கிறோம். வீக்லி அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னுக்கு இருந்த வீக்கை வந்து நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் க்ளோஸ் வைக்கணும். 1705க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா கன்ஃபர்மேஷன் நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். அதாவது எப்படின்னு சொல்ல போனால் இப்படி தான். நான் இதை க்ரீன் கலர் கேண்டலாக மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து மார்க்கெட் இதிலேருந்து வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ பட் க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் வந்து இதுக்கெல்லாம் கீழே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம க்ளோஸ் வச்சனால நமக்கு இந்த பாயிண்ட் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ இது தான் நமக்கு மெயினாக இருக்க இப்போதைக்கு உரிய ஜூன். ஸோ இந்த ஜூன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 1695 வந்து அப்ராக்ஸாக எடுத்துக்கிறோங்க. ஷார்ட் டைமில் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது வந்து கட்டாயம் நமக்கு தேவை. இது வந்து நான் வீக்லி க்ளோஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எப்போனா நமக்கு எந்த வீக்னா நமக்கு 3லேருந்து 7 இருக்கிற மட்டும் நமக்கு க்ளோஸ். ஸோ அதாவது ஆஃப்டர் என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்எஃப்சி நியூஸுக்கு முன்னுக்கு நமக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்திருக்கு லாஸ்ட் வீக். ஸோ இந்த லாஸ்ட் வீக்குரிய பாயிண்ட்ஸும் நமக்கு தேவைப்படும். அதாவது பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருந்த மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ டவுன் அதுக்கு பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் போகலாம் இல்லாட்டி இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துக்கிட்டுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பைன்றது கன்ஃபர்மேஷன் இந்த 1712 1729க்கு மேலே தான் நமக்கு பை கன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு பை அண்ட் செல் வந்துச்சுன்னா கட்டாயம் ட்ரேட் எடுங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது கட்டாயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது நம்மளோட அனலைஸ் படி நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு
திரும்ப போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த லாங் டேர்மில் ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லாங் டேர்மில் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்எஃப்சி நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் போகணும். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப டவுன், திரும்ப அப் கொடுத்துருக்கு, திரும்ப டவுன் கொடுத்துருக்கு, திரும்ப அப் கொடுத்துருக்கு, திரும்ப டவுன் கொடுத்துருக்கு, அதே மாதிரி அப் கொடுத்துருக்கு. ஸோ திரும்பவும் டவுன் ஃபோக்கஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் நம்மளுக்கு வந்து பை ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் பார்த்துட்டோம், இன்ட்ராடே அப்டேட் பார்த்துட்டோம். 4 hour அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். 4 hour அப்டேட்டில் வச்சு நம்ம ட்ரேடிங் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். இது வந்து எம் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு இது தான் நெக் லைன். ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நெக் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து இன்னுமே மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் 2. ஒன்று, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும். ஸோ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மண்டே மார்க்கெட் கொஞ்சம் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 1712 மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட அனலைசிங். ஸோ நான் இது லாங் டேர்ம் பார்க்குறனால நம்ம இதிலேருந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ மேபி நம்மளுக்கு டவுன் கிடைக்கல, மேபி மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் போகுதுன்னா நமக்கு மெயினாக நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய மெயின் ஜோன் வந்து இது தான். அதாவது இந்த ஜோன் தான். இதிலேருந்து நம்மளுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து பை கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது. மேபி இதிலேருந்து வர்ற மார்க்கெட், இதில் என்ட்ரி எடுக்கிற மார்க்கெட் நம்ம திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரக்குள்ளே கட்டாயம் வந்து மார்க்கெட் டவுன் வரக்குள்ளே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பவும் இதிலேருந்து திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது திரும்பினுச்சுன்னா கட்டாயம் வந்து நெக்ஸ்ட் இதை பிரேக் அவுட் பண்ண பார்க்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1750 மட்டும் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே போகிறதுக்கு. ஸோ இதை வந்து நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெட் கலர், அது க்ரீன் கலர். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இது தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்துச்சுன்னா பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் ஃபெயிலியர்னால் மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் நீங்கள் கேட்கலாம், மேபி மார்க்கெட் இதிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் மேலே போகிற மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் இருந்து தான் நம்மளுக்கு பை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது 1712 மேலே இன்ட்ராடேயில் நமக்கு க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்ட்ராடேயில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம 1755 இல்லாட்டி 1750 மட்டும் எதிர்பார்க்கலாம். 1755 தான் ஒரு மெயின் ஜோன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து செல் ஆப்ஷன் பை ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ இதில் வந்து ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பி வந்து ஃபுல், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் உடனே மேலே போக சான்சஸ் இல்லை. அதிலேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் போயிட்டு தான் மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் வரும். ஸோ இந்த ஏயும் பியும் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் வீக்குக்குரிய அப்டேட். ஸோ இதில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூஸ் அப்டேட் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு 10th 14th மட்டும் இருக்குது. ஸோ வந்து 10th வந்து நம்மளுக்கு ஹாலிடே, யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அதனால் ஃபேக்காக மார்க்கெட் ரன் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ 11க்கு பிறகு, அதாவது டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகக்குள்ளே திரும்ப மார்க்கெட் என்ன நடக்கும், திரும்ப மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லோ கேபிட்டல் உள்ளவங்க மண்டே வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் டியூஸ்டே வந்து உங்களுக்கு வரும். ஸோ டியூஸ்டேலேருந்து நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதில் நமக்கு தேவையான நீங்கள் கேட்கலாம் கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லலைன்னு. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் வந்து இது தான். நான் லாங்காக இருந்து பார்ப்போம், டவுனில் இருந்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நமக்குள்ள கீ ஜோன் லாங் டைம் இந்த 1670-71 இது தான் உங்களுக்கு கீ ஜோன் இப்போதைக்கு. அதாவது இந்த லாங் டைம் நம்ம பார்க்குறதுனால இதுக்கு கீழே இவ்வளோ தூரம் நீங்கள் இதுக்குள்ளே பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ மார்க்கெட் திரும்ப இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் நம்மளுக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதாவது 1670க்கு பிலோ லாங் செல். ஸோ இதிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, 1680லேருந்து பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே லாங் செல். ஸோ இந்த முறை லாங் செல் வரக்குள்ளே 1670 இருக்கிறது 1650 போகும், 50 அதுக்கு பிறகு 60 ஸோ சாரி 60 அப்புறம் அதுக்கு பிறகு 1650 நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அதுக்கு பிறகு 1600 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் ஃபோக்கஸ் பண்ணால். ஸோ நீங்கள் கேட்கலாம் பை ஆப்ஷனுக்கு என்ன கீ பாயிண்ட். ஸோ பை ஆப்ஷனுக்கு ஒரு கீ பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிறோம். பை ஆப்ஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கீ பாயிண்ட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து இந்த 1712 தான். ஏன்னா வீக்லி சார்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ வீக்லி வந்து அபோவ் மேலே போக்குள்ள நமக்கு கட்டாயம் 1712 போணுச்சுன்னா கட்டாயம் 1720 அதுக்கு பிறகு 1734 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 34க்கு மேலே போணுச்சுன்னா 1750 இல்லாட்டி 55 மட்டும் போகும். 55 ஒரு மெயின் ஜோன். ஸோ அதில் மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா தான் லாங் சேல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் பை தான். இதில் லாங் சேல் பார்க்கலாம், இதை ஷார்ட் பை பார்க்கலாம். ஸோ இது இந்த நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ வெயிட் பண்ணுங்கள், மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகுங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த 1712 அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் தேவைப்படும், இந்த பாயிண்ட் தேவைப்படும். 1680 சாரி 1680 அதே மாதிரி நம்மளுக்கு கடைசியாக போன இந்த 1730 29 எடுத்தாலும் ஓகே, 30 எடுத்துக்கிறோங்க. ஸோ இது வந்து நம்மளோட லாங் டைம் அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனலைசிங் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்மளோட லாங் டைம் அப்டேட். நான் இது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது என்ன விஷயம்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் என்எஃப்சி நியூஸில். பட் நடக்கலை, மார்க்கெட் டவுன். ஸோ மேபி திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஜூன் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ பையா செல்லா, லாங் பையா லாங் செல்லா, அதை கேட்குறதுக்கெல்லாம் இது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ரீசன்னா நமக்கு 1690 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன, அந்த 1690 1680. ஸோ இது எந்த ரெண்டு ஜோனையும் நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது கீழே மார்க்கெட் வரக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அப்படி இல்லை, இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் மேலே போகுதுன்னா லாங் பை வந்து 1618 மேலே தான். அது 1800 மேலே போனால் தான் நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் ஷார்ட் பை ஷார்ட் செல் தான். இதுக்கு கீழே போணுச்சுன்னா கட்டாயம் நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் கேட்கலாம், எதுலேருந்து நம்ம பை ஆப்ஷன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். திரும்பவும் சொல்லிவிட்டேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கிடச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நம்ம பை கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இது வேணால் நான் எக்ஸாம்பிளுக்கு இதை இப்போதைக்கு இதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இதுக்கு மேலே தான் சொல்கிறேன், இது லாங் அப்டேட். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு 2-3 மந்த். ஸோ இது செல் ஆப்ஷன்.
ஸோ இந்த டைம் செல் ஆப்ஷன் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து 1570 60 சம்திங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது தான் அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் இருக்குது, நம்மளோட பேட்டர்ன். ஸோ இதையும் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ லாங் டைம் பார்க்குறவங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, நம்ம எதிர்பார்த்தது வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இன்ட்ராடேயில் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். பட் அப்படி க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட் இதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ கொடுத்தாலே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் இன்னும் கொஞ்சம் போகும். ஸோ டவுன் சைட் போயிட்டு அதிலேருந்து நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஜோன்னா, நம்ம இந்த ஜோன் தான். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை வந்து லாங் டைமாக பார்த்துக்குறீங்க. இது வந்து நீங்கள் இந்த சார்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்குரியதாக பார்த்துக்குறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வீக்லி அப்டேட். ஸோ டே அப்டேட் வந்து உங்களுக்கு டெய்லி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. DXA சம்மந்தமான அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க.